என்னுடைய அன்பான வியூவர்ஸ்க்கு நிறைய பேர் உஷாராக இருங்க. நம்ம சேனலை நம்ம வீடியோவை பிளாக் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை போட்டதும் சரி, அதுக்கு முன்னாடி ஸ்கேல்பிங் வீடியோ போட்டதும் சரி, 2-3 வீடியோவை ஃபுல் கண்டென்ட்டுன்னு அவனுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு கேங்காகவே டீமாகவே ஃபார்ம் பண்ணி இது கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து வீடியோவை முடிச்சிருக்கானுங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். நான் ஏன் டெலிட் பண்ண போகிறேன்? டெலிட் ஆகிருக்கும். அந்த வீடியோவை இந்த மாதிரி ரியல் ட்ரேட் பண்ணி காட்டக்கூடாது, மக்களை இந்த மாதிரி ரியல் ட்ரேடே பண்ண வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்மளுடைய கடை ஓடாது, நம்மளோட ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் விற்க முடியாது, நம்ம கோர்சஸ் விற்க முடியாது, நம்ம யூடியூப் சேனல் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்காரங்க ஃப்ராட் பசங்க எல்லாரும் கிடையாது சார். நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. ஆனால் சில பேர் பண்ணக்கூடிய விஷயத்தினால எல்லா பேருக்கும் கெட்ட பேர் தான். ஓகேங்களா? ஒரு செய்த தப்பு எல்லாருக்குமே கெட்ட பேர் உருவாக்குது சார். இந்த மாதிரி வேண்டாம். எல்லாம் வல்ல இறைவன் மேலே பார்த்துட்டு இருக்கா. அநியாயம் பண்ணுறவங்களுக்கு அநியாயம் நடக்கும், நல்லது செய்கிறவங்களுக்கு சோதனை நடக்கும். ஆனால் அது கடைசியில் அது சாதனையாக தான் முடிஞ்சிருக்கே தவிர சோதனையாக முடிஞ்சிருக்காது. இன்றைக்கி நீங்கள் சாதனை பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தோணியிருக்கலாம். அது ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். அவங்களோட வீடியோ நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர ஒரு நாள் வரும் நீங்கள் எல்லோரையும் காணாமல் போயிடுவீங்க. அன்றைக்கி நான் மட்டும்தான் இருப்பேன். இது ஒன்றா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும், பிரபல சக்தியோடு சொல்ல முடியும், அதை சத்தியமாகவும் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ட்ரேடர். உஷாராக இருங்க என்னுடைய அன்பான வியூவர்ஸ். லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.